ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போகிறோம்ங்கிறத தமிழ் வச்சே கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமா, இன்னைக்கு நம்ம ஒரு சத்து மாவு கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னோட பேபிக்கு 6 மந்த் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங்க்கு அப்புறம் நான் ஒரு சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணியிருந்தேன். அது வெறும் ரைஸ் அண்ட் தால் மட்டுமே இருக்குது. இப்போ பாப்பாவுக்கு 2 இயர்ஸ் ஆச்சு. கொஞ்சம் அட்வான்ஸா போலாம்னு சொல்லிட்டு மல்டி மில்லட் வச்சுதான் இன்னைக்கு நான் ஒரு சத்து மாவு கஞ்சி நான் ரெடி பண்ண போறேன். கண்டிப்பா இதோட ரெசிபிஸ் எல்லாமே டீட்டெயிலா உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இதை எப்படி ரெடி பண்ணணுங்கிறதையும் கண்டிப்பா ஒரு வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட் தேவை, என்ன மாதிரி இதை ரெடி பண்ணணும், எப்படி இதை ஸ்டோர் பண்ணணுங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த லாங் வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. என்னோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே கண்டினியூவாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சத்து மாவு கஞ்சிக்கு நான் என்னென்ன பொருள்லாம் எடுத்து வச்சுக்கேங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுக்குவோம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இந்த குட்டி கிண்ணத்தில் மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எதனாலும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு கிளாஸில் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் எடுத்திருக்க அளவில் 3/4 கப் கம்பு, 3/4 கப் கேப்பை, 3/4 கப் சிவப்பரிசி, இதிலேயே 3/4 கப் கருப்புளுந்தும், 3/4 கப் பாசி பயிரும் எடுத்துக்கிறேன். இது கூடவே நான் வறுத்த கடலைப்பருப்பு இது 3/4 கப் சேர்த்துக்கிறேன். இதுதான் மெஷர்மெண்ட் அப்படின்னு இல்லை, நீங்கள் எல்லாமே 1 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். இது கூட 3/4 கப் வரகரிசி சேர்த்துக்கிறேன். 1/4 கப் கிட்ட பொரிகடலை, 1/4 கப் கிட்ட கடலைப்பருப்பு, குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த பருப்பு, 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, இது கூடவே ஒரு 10-15 போல் பாதாம், 15 போல் பிஸ்தா சேர்த்துக்கிறேன். ஒரு 10 போல் முந்திரி சேர்த்துக்கிறேன். அதோட கிளிப்பிங்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. இது எல்லாமே நல்ல ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் போட்டு 3 to 4 டைம்ஸ் நல்ல தண்ணி ஊற்றி இதை கழுவி வாஷ் பண்ணணும். இதில் ஏதாச்சும் தூசி இல்லைன்னா டஸ்ட் ஏதாச்சும் இருக்கும். ஸோ அதனால் 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணணும். தண்ணியை வடிக்கும் போது இந்த மாதிரி லிட் யூஸ் பண்ணி வடிச்சு விட்டிங்கன்னா இது பருப்பு எதுவுமே கீழே விழாமல் இருக்கும். இதுக்கப்புறமா ஒரு பெரிய தட்டு அப்படி இல்லைன்னா க்ளீனான கிளாத்தில் இதை நல்லா ஒன்று போல் பரப்பி விடணும். இது நல்லா காயணும். வெயிலில் வைக்கிறதோட நல்லா நிழலில் வச்சு காய வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கப்புறமா இதை வறுக்கணும். இது என்ன காய்கிறதுக்கு 1 டே ஃபுல்லுமே ஆச்சு. இது நல்லாவே இப்போ காஞ்சிருச்சு. இது இந்த மாதிரி உடைக்கும் போது ஈஸியாக உடைக்க வரணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பெரிய வானலில் சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். இதை ஸ்லிம்மில் வச்சு ரொம்ப பொறுமையாக வறுக்கணும். முதலே பாத்திரத்தில் இதை சேர்த்ததுக்கப்புறமே அடுப்பு ஆன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது கம்பு, கேப்பை இந்த மாதிரி சிறுசாக இருக்கிற தானியங்கள்லாம் சீக்கிரமே கரிஞ்சிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கடாயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வறுத்துடுங்க. இது நல்லா வறுக்க இதோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை மறுபடியும் ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றி இது ஃபுல்லும் நல்லா ஆற அளவுக்கு ஆற விடணும். நான் இதை அகைன் ஒரு 1 டே கிட்ட ஆற விட்டுட்டு ஒரு சொட்டு கூட தண்ணியே இல்லாத மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்து நல்லா பவுடராக்கி இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பவுடர் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 6 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை வெளியில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா 3 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரே ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். ஈரக்கையோட பவுடர் எடுக்காதீங்க. அப்போ இது வண்டு வைக்காமல் ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல சந்திக்க. அது வரைக்கும் பாய்.